எதிர்மறையான 2 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு விவாத பொருளாக்கி முடிவில் எது சிறந்தது என்று தீர்ப்பளிக்கப்படும். பட்டிமன்றத்திற்கு உரிய இலக்கணம் என்னவென்றால் கருத்து மோதல்களும் எதிர்வாதங்களும் இருக்க வேண்டும். ஆனால் அவை வாழும் உரசுவது போல் இல்லாமல் கனியும் மோதுவது போல் அமைய வேண்டும். அப்போதுதான் தீப்பொறி இல்லாமல் தீந்தமிழ் அமுதம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பட்டிமன்றத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். தலைப்பை கேட்டாலே மகிழ்ச்சி தான். ருசியும் மகிழ்வும் தருவது கிராமத்து உணவா நகரத்து உணவா? வாங்க கேட்டு பார்த்து ரசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் கொண்டாட்டத்துல நாம் அனைவரும் கூறியிருப்பது ஒரு ருசியான மகிழ்வான விவாதத்திற்கு தான். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன தலைப்புனா ருசியும் மகிழ்வும் தருவது கிராமத்துணவா நகரத்துணவா? ருசி இருக்கே, ருசி நம்மளை பாடாப்படுத்துது. ஒரு சாப்பாட்டு பொருளை கண்ணு பார்க்குது, அந்த கண்ணு தான் பார்த்த உடனே மூளை கிட்ட சொல்லுது சாப்பிடணும்னு. சாப்பிட்ட உடனே ருசி தெரியுது. அந்த ருசி தெரிஞ்ச உடனே நாம ஆஹா எவ்வளவு ருசியான உணவுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம். நாட்டுக்கு தெரியுமாங்க அது கிராமத்துணவா நகரத்துணவான்னு. ஆனா இப்ப என்னன்னா ருசியும் மகிழ்வும் தருவது கிராமத்துணவே அப்படின்னு அடிச்சு பேசுறதுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. ஜெய்சிகா, லக்ஷயா, ஆஹனா மற்றும் நிதிஷ். இல்ல ருசியும் மகிழ்வும் தருவது நகரத்துறவே அப்படின்னு ஆணித்தரமாக பேசுறதுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. ஜீவனா, அஸ்விதா, ஹர்ஷினி மற்றும் நிதிஷ். இப்ப முதல்ல கிராமத்தனையிலிருந்து பேச வராங்க ஜெய்சிகா. வாங்கம்மா வாங்க. மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் உணவு பிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நடுவர் அவர்களே, கிராமத்து உணவு என்றாலே முதலில் நாக்கில் எச்சு ஊறுவது, வீட்டிற்குள் நுழையும் போதே மூக்கை துளைக்கிற வாசனையோடு அந்த கருவாட்டு குழம்பும் கேழ்வங்களும் தான். சாப்பிடும் போது அள்ளும் பாருங்க ருசி, அப்படி அள்ளும். உளுந்தங்கறி, பழைய சோறு, ஐர மீன் குழம்பு, புளிப்பணியாரம், இதெல்லாம் எங்க கிராமத்து சாப்பாடு. இந்த உணவோடு உங்க நகரத்து சாப்பாடு போட்டி போட முடியுமா? நித்தொன்னு சோறு, மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குதுங்க நடுவர் அவர்களே. அந்த பாடலை எழுதின பாடலாசிரியர் எவ்வளவு அனுபவிச்சு ருசிச்சு அந்த பாடலை எழுதியிருப்பாங்க. அந்த பாடலை கேட்கும் போதே சாப்பிடணும்னு, அதுவும் ருசியை அனுபவிச்சு சாப்பிடணும்னு தோணுமே. நகரத்துல சோத்தை அள்ளி போட்டு கலரா பவுடரை அள்ளி தெளிச்சு அப்படியே குழுகுன்னு குறுகி ஃபாஸ்டா சாப்பிட்டா அப்படியே ஃபாஸ்டா போய் சேர வேண்டியதுதான். அதனால் ருசியும் மகிழும் கிராமத்து உணவே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆமா இந்த பாட்டை கேட்கும் போது கிராமத்து மனம் வீசுது. இதுக்கு எதிரில் இருந்து வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஜீவனா. பீஸாவை போல வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, கருக்கட்டி போல அமர்ந்திருக்கும் எதிர் அணியினர்களே, அனைவருக்கும் என் வணக்கங்கள். என்னம்மா சந்தை சாக்கலை என்னையே பீஸான்னு சொல்லிட்டீங்க? இல்லைங்க நடுவர் அவர்களே, உங்க கலரை சொன்னேன். அவங்க மட்டும்தான் பாட்டு பாடுவாங்க, எங்களுக்கு பாட தெரியாதா என்ன? பீஸா பர்கர் டீ நீதான் வெள்ள கட்டி, ஜிலேபி ஜாங்கிரி நான் தான் ஒன்ன சுத்தி. இப்ப இருக்க இளைய தலைமுறைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது என்ன? பீஸா, பர்கர், நூடுல்ஸ், பிரியாணி, இதெல்லாம் தான். பிரியாணினா அதுக்காக உயிரை கொடுக்குற கூட்டமே இருக்கு. பிரியாணி கடை பக்கம் போகும்போதே வாசனை நம்மள இருக்குது. இப்ப இருக்கிற தலைமுறை கிட்ட கேப்பங்கூழு, ராகி கூழு இதெல்லாம் கூடின்னு சொல்லி பாருங்க, உங்க பக்கமே வரமாட்டாங்க.
என்ன பேசுறீங்க? இப்ப இருக்கிற பாஸ்தான் உலகத்துல பாஸ் ஃபுட் தாங்க ருசியா இருக்கும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓ, பாட்டுக்கு பாட்டா? சரி சரி. எங்க வீட்டுல கூட பீட்சா பர்கர் அப்படிதான் சாப்பிடுறாங்க. அதுவும் ருசியா தான் இருக்கும் போல இருக்கு. சரி சரி. இவங்களுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை கூற வருகிறார் லக்ஷயா. வாங்கம்மா வாங்க. அவையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில பேசினவங்க பீட்சா பர்கர் நூடுல்ஸ் அப்படின்னு நிறைய உணவுகளை சொன்னாங்க. அது நாக்குக்கு ருசியா தான் இருக்கும், ஆனா உடம்புக்கு கெடுதல் இல்லையா? அதுல சேர்க்கிற ரசாயன பொருட்களால வயிற்று வலி ஒவ்வாமை இது எல்லாம் வருது. நம்ம நாட்டு உணவு பழக்கமே உணவே மருந்து அப்படிங்கிறது தானே. கிராமத்து உணவு எளிய உணவு தான். அம்மா மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் சேர்த்து சமைத்து தரும் சாதாரண உணவு கூட ருசியாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி பொங்கல், சாமை உப்புமா, வரகரிசி சோறு, கருப்பு கவனி கஞ்சுன்னு நிறைய சத்தான ருசியான உணவுகள் மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வராங்க. அதனால கிராமத்து உணவே சிறந்தது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்ப நம்ம பாட திண்டாட்டம்னா இவங்க சொல்ற கருத்தும் சரியாதான் இருக்கு. இப்ப நம்ம ருசிக்கு சாப்பிட்டு அப்புறம் பிபி சுகர் எல்லாம் சின்ன வயசு பிள்ளைகளுக்கே வருது. எதிராளிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு. வாங்க அஸ்மிதா. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாப்பிடுவது எதுக்காக? ருசிக்காக தானே. வாய்க்கு ருசியா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி கருப்பு கவுனி கஞ்சி, குதிரைவாலி பொங்கல், சாமை உப்புமான்னு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்தா அது அப்படியே திரும்ப வருது. அப்புறம் வீட்டுல பசங்க சாப்பிடுறதே இல்லை. இதுவே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஷ்வான் நூடுல்ஸ், செஷ்வான் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65, சில்லி சிக்கன்னு வெஜ்ஜில் கூட ஃப்ரை பண்ணி கொடுங்க. நாக்க சப்பு கொட்டிட்டு சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸும் காலி ஆயிடும். நீங்க சொல்லும் போது எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கே பசிக்குது இல்லையா? அப்ப நகரத்து உணவு பேரை சொல்லும் போதே பசிக்குது. பார்க்கும்போது நாக்குல எச்சில் ஊறுது. இன்னும் சாப்பிட்டாங்கன்னா சொர்க்கம் தாங்க. அதனால நகரத்து உணவே ருசியானது மகிழ்வானது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. சபாஷ், சரியான போட்டி தான். அவங்க அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. கிராமத்து அன்னைக்கு கொஞ்சம் சிரமம் தான். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஆகலாம். வணக்கம் நடுவர் அவர்களே. ஒரு பிரியாணிக்காக நீங்க இப்படி மாறலாமா சொல்லுங்க? நான் எங்கம்மா மாறேன்? சாப்பிட நேரம் ஆயிடுச்சு. ரெண்டு அணியரும் ருசியான உணவு பத்தி பேசும்போது எனக்கு பசிக்காதா? அதனால சொன்னேன். நல்லா சொன்னீங்க. நீங்க அவங்க பக்கம் தான் தீர்ப்பு சொல்லிட்ட மாதிரினா அவங்க நினைக்கிறாங்க. உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ வேணும் எனக்கு. நிறுத்துங்க. இதெல்லாம் பட்டிமன்றமா இல்ல பாட்டு மன்றமா? ஆளாளுக்கு பாடிக்கிட்டே இருக்கீங்க. விஷயத்துக்கு வாங்கம்மா. உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறும் நல்லா தானே இருக்கும் நடுவர் அவர்களே. நல்லா தான் இருக்கும். அது போதும் விடுங்க. உணவுக்கான தெய்வத்தை நாம அன்னபூரணின்னு தானே சொல்றோம். பீட்சா பூரணி நான் சொல்றோம். இப்ப உடம்பு சரியில்லைன்னா சூடா சாதத்துல ஒரு மிளகு ரசமோ நண்டு ரசமோ கோழி ரசமோ ஊத்தி சாப்பிட்டு படுத்தா அரை மணி நேரத்துல எல்லாம் சரியாயிடும். அப்ப இந்த பீட்சா பர்கர் எல்லாம் சாப்பிட முடியுமா? சமீபத்துல கிராமத்துல இருக்கிற எங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்க. எங்க பாட்டி மண் சட்டியில வெறும் கீரை கடைஞ்சி அப்பளம் தாங்க வச்சாங்க. ஆனா அந்த கீரை வாசம் வீடே மணக்குது. அந்த ருசி உங்க நகரத்து உணவுல வருமா? பேச வந்துட்டாங்க. எளிமையாக இருந்தாலும் ஆரோக்கியமான ருசியான உணவு கிராமத்து உணவே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ஒரு கீரைகளை எல்லாரையும் கவர்த்துட்டீங்களேம்மா.
கிராமத்து உணவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க ருசி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சரி சரி, அடுத்து பேச வரும் அர்ஷினி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருலாம். வாங்க அர்ஷினி. நடுவர் அவர்களுக்கு வணக்கம். எதிரணியில இருக்கவங்க எந்த காலத்துல இருக்காங்கன்னே தெரியல. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எல்லாரும் வேலைக்கு போறாங்க. வீட்ல சமைக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆபீஸ் விட்டு வரும்போது ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு ஒரு குழம்பு வாங்கிட்டா போதும், இரவு டிஃபன் ரெடி. இப்ப எல்லாம் ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா எல்லாம் வந்துருச்சு, வாங்கி சூடு பண்ணா போதும். அந்த காலத்திலேயே NS கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியோ காபி நம்ம பக்கத்துல வந்துரும் அப்படின்னு பாடி இருக்கிறாரு. இப்ப எல்லாம் யாருங்க சமைச்சிட்டு இருக்காங்க? வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தா கூட ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணா சூடான உணவு வீட்டுக்கே வந்துடுது. சோத்தவடி குழம்பு பிடி அப்படின்னு ஆயிடுச்சு. கான்டினென்டல் ஃபுட், இட்டாலியன் ஃபுட், அரேபியன் ஃபுட், ஸ்பானிஷ் ஃபுட் எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் உங்க கிராமத்து உணவோடு வருமா? அதனால் நகரத்து உணவே சிறந்தது என்று கூறி என் உரையை நான் முடிக்கிறேன். நன்றி. அர்ஷினி சொல்றதும் சரிதான். சோத்தவடி குழம்பு பிடி என்ன ரைட்டிங்கா சொல்றாங்க. இப்ப மிட்நைட்ல கூட பிரியாணி எல்லாம் இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு ஆர்டர் பண்ணா கூட உடனே கிடைக்குது. நகரத்துணவும் ருசிதான். பார்ப்போம். அடுத்து பேச வரும் நிதிஷ், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வாங்க நிதிஷ். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். அரிசி பேசினதை கேட்டீங்களா? ஜொமேட்டோல உணவு வர மாதிரி மெட்பிளஸ்ல மருந்து வாங்கிக்க வேண்டியதுதான். நகரத்து உணவோடு இன்டர்நேஷனல் உணவு பத்தி வேற பேசுறாங்க. தீபாவளினாலே அதிரசம் தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணிடுவாங்க. அதிரசத்துக்கு இணையான பலகாரம் இந்த உலகத்திலேயே இல்லை போங்க. கிராமத்துல மண் சட்டியில வைக்கிற மீன் குழம்பும் கறி குழம்பும் கோழி குழம்பும் அடடா என்ன ருசி என்ன ருசி. மசாலா பொருளே சேர்க்காமலே அவ்வளோ ருசியா எங்க பாட்டி செய்வாங்க. கிராமத்துல விருந்து அப்படின்னா வாழை இலை விரிச்சு அறுசுவை உணவு பரிமாறக்கூடிய முறை இருக்குது. வாழை இலையில உள்ள பச்சையம் செரிமானத்தை ஊட்டக்கூடியது. உண்ட பிறகு வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் உண்டு. உங்க நகரத்து உணவுல பஃபே சிஸ்டம். சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ். இதுதான் நகரத்து உணவு. இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். இது தெரியாம பேச வந்துட்டாங்க. இதனால நான் சொல்றது என்னன்னா, கிராமத்து உணவே ருசியோ மகிழும் தருவதுதாங்க என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. மண்சடியில வைக்கிற குழம்புக்கு ஒரு சட்டி சொல்ல ஒருத்தரே சாப்பிடலாம். அவ்வளவு ருசியா இருக்கும். வாழையில போட்டு பாரம்பரியமா உணவு சாப்பிடுறது உடம்புக்கு ஆரோக்கியம் தான். இதுக்கு எதிரணிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க கிரிதீஷ். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து பேசிய நிதிஷ் ரொம்ப நல்லாவே பேசினாரு. வாழை இலை சாப்பாடு, செரிமானத்திற்கு வெற்றிலை பாக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் பஃபே உணவு பத்தியும் சொன்னாங்க. பஃபே உணவு பழக்கத்துல உணவு வேஸ்டே ஆகாதுங்க. ஆனா நமக்கு என்ன உணவு தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடணும். ஆனா வாழை இலை போட்டு பரிமாறும் விருந்தில் எத்தனை பேர் உணவை சரியா சாப்பிடாமல் அப்படியே மூடி. பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றியுரையை தொடர்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கல்வியில் மிக்கதாம் செல்வம் ஒன்றுமில்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லே. செல்வம் பிறக்கும் நாம் கண்டிடு தீர்ந்திடும், கல்வி கருந்தோறும் மிக சேர்ந்திடும் போன்ற பொன்மொழி கேட்ப கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்
பக்தி, கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றி உரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை தருகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.